என்று சொன்னால் நான் பயந்துட்டேன், என்னை அடிக்க வாராங்களோன்னு தெரியாண்டு அப்படி பயந்துட்டேன். அப்படியே வேகமா வந்தாங்க, என்னத்தை சொல்றது, அப்படியே என்ன அப்படியே வேகமா இடிச்சு முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. என் வீட்டுக்குள்ள மட்டுமா கிடக்க போறேன். இனிமே அவருக்கு தேவையான செலவுகள் எல்லாம் பார்க்கணும். ஒரு அன்றாடம் வேலைக்கு போனாருன்னு சொன்னா ஒரு குடும்பத்தின மூத்த பிள்ளையாகவோ இல்லாட்டி ஒரு குடும்ப தலைவனாகவோ தலைவியாகவோ அந்த குடும்பத்தின நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய நபராகவோ இருந்தா அந்த குடும்பத்தின அநியாயப்பட்ட ஆசை, அக்கிரமமான ஒரு செயற்பாடு ஒரு நிமிஷம் கட்டுப்படுத்த இல்லாம இருக்குது. நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டே போகுது. மிகவே விபத்து. அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. யாழ்ப்பாணமும் வீரமும், யாழ்ப்பாணமும் பெண்களும், யாழ்ப்பாணமும் தமிழும், யாழ்ப்பாணமும் கலாச்சாரமும், யாழ்ப்பாணமும் பண்பாடும் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தை பற்றி போற்றி புகழ்ந்து பலராலும் பேசப்பட்டு வருவதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. எங்களை நாங்களே பெருமைப்படுத்திக் கொள்வோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் அதுக்கு தகுதியான ஆட்கள். ஆனா மாறாக இன்றைய தினம் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னவாக இருக்க போதென்று சொன்னா யாழ்ப்பாணமும் வீதி விபத்துக்களும், யாழ்ப்பாணமும் மரணமும். இந்த தலைப்பு பற்றி தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இது எவ்வாறு நடக்குது? ஒரு காலகட்டத்துல யாழ்ப்பாணம் என்று சொன்னாலே அமைதி. அந்த அமைதிக்கு பேர் போன இடம் தான் இந்த யாழ்ப்பாண வீதிகளை சொல்லலாம். ஒரு சில மிதிவண்டிகள் அதால ஊந்து திரிஞ்சு கொண்டிருக்கு. உண்மைக்குமே பார்க்க யாழ்ப்பாண வீதிகளை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுவினம், பெருமிதப்படுவினம். இவ்வாறான ஒரு அமைதியான பிரதேசம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட 30 ஆண்டு காலமா யாழ்ப்பாணத்தை பற்றி சொல்லணும்னா வீரம் நிறைந்த பூமி என்று சொல்லக்கூடிய மாதிரி இருந்தது. மாறா இப்ப நாங்கள் என்ன சொல்ல போறோம்னு சொன்னா தங்களை தாங்களே அழித்து கொள்ளக்கூடிய நம்மவர்கள் வாழக்கூடிய பூமி தான் இந்த யாழ்ப்பாணம். நம்ம பெரும்பாலானவர்கள் இவ்வாறு தான் இருக்கிறோம். நான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். இது சரியா ஆராய்ச்சி எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். 2024 ஆண்டோட ஒப்பிடைக்க 2025 ஆண்டு நடந்த வீதி விபத்துக்கள்ல உயிரிழந்த நபர்கள் எண்ணிக்கை 300க்கும் அதிகமா இருந்தது. அதுவே 2026 ஆண்டு அரை பகுதியில மட்டும் விபத்துக்களால் உயிரிழந்தவர்கள் 1500. பாருங்க, ஒரு வீதி விபத்துக்களால இவ்வளவு பேர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 1500 பேர்ல 491 பேர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள், 486 பேர் பாதசாரிகள், 98 பேர் மிதிவண்டி ஓட்டினர்கள், சைக்கிள் ஓட்டி கொண்டு போறார்கள். 96 பேர் மோட்டார் சைக்கிள்ல பின் சீட்டுல பயணம் செய்யக்கூடிய ஆட்கள் அடங்கினோம். பாருங்க எவ்வாறு இந்த வீதி விபத்து நடக்குது. அதுல இந்த பாதசாரிகள் சரியா பாதமுறைகளை கடைபிடிச்சு கொண்டு போகக்கூடிய பாதசாரிகள் இந்த 486 பேர்ல பலருமே சரியான முறையில பாதைகளை கடந்து போகக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். அவர்களுமே அநியாயமாக உயிர் இழந்திருக்கிறார்கள் இந்த வீதி விபத்தால. ஏன் இந்த வீதி விபத்து நடக்குது? ஏன் இதை கட்டுப்படுத்த இல்லாம இருக்குது? நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டே போகுது. மிகவே விபத்து நடந்தவர்கள்ட்ட அவன் அனுபவத்துக்கு கேட்க அது ஒரு திகிலான ஒரு அனுபவமா இருக்குது. எத்தனையோ பேர் எத்தனையோ விடயத்துக்காக போராடி உயிரிழந்து இன்றைக்கு பல்வேறுபட்ட உரிமைகளையுமே வேண்டி தந்துட்டு போயிருக்கணும். அது வீரம் நிறைந்த விடயம். ஆனா அநியாயப்பட்ட ஆசை, அக்கிரமமான ஒரு செயற்பாடு, ஒரு நிமிஷம் ஆசைக்காக புற்றிய மோட்டர் சைக்கிள் லைசன்ஸ் இல்லாமல் அதிவேகம் அப்படின்ற ஒரு சில காரணங்களால ஒருத்தட்ட உயிர் மட்டும் இல்லை, அது ஒரு சமுதாயத்தின் வாழ்க்கையை பின்னோக்கி கூட்டி கொண்டு போகுது. உண்மைக்குமே இந்த விபத்து நடந்து இந்த 2026 ஆண்டு அரை ஆண்டு பகுதியில 1500 பேர், சராசரியா 1500 பேர், குறிப்பிட்டு சொல்லணும்னா 1431 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த உயிரிழந்தாக்கள்ல அதிகமானாக்கள் 15 தொடக்கம் 30 வயதுக்கு இடைப்பட்ட நபர்கள். பாருங்க, இளைய சமுதாயம் தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயமா உருவெடுத்து கொண்டு வருது.
இது ஏனென்று சொல்லி கண்டிப்பா நாங்கள் இதை பற்றி ஒரு தீவிரமா ஒரு ஆராய்ச்சி பண்ணியே ஆக வேண்டும். அரசாங்கம் வந்து என்ன சொல்லுது என்று சொன்னா வந்து வீதி விபத்துக்களை குறைக்கிறதுக்கு எங்களால முடிஞ்ச செயற்பாடுகளை வந்து செய்கிறோம். இப்ப வந்து வீதிகளை வந்து எடுத்து பார்க்க வந்து பெரும்பாலான வீதிகள் வந்து புனரமைக்கப்பட்ட வீதிகளா தான் வந்து இருக்குது. இன்னும் புனரமைக்க வேண்டிய நிலைப்பாட்டுல இருக்கக்கூடிய வீதிகள் இருந்தாலும் அதிக அளவுல வந்து இந்த விபத்துக்கள் நடக்கிற இடங்கள் புனரமைக்கப்பட்ட வீதிகள்ல தான் இந்த விபத்துக்கள் நடக்குது. நெடுஞ்சாலைகள் என்று சொல்லுகிறோம், அங்கதான் விபத்துக்கள் நடக்குது. இந்த விபத்துக்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது வந்து முதலாவது கவனச்சிதறல். அதாவது வாகனம் ஓட்டைக்கு வந்து தூக்கமின்மை, அதோட வந்து மோட்டார் சைக்கிள் ஓடிக்கொண்டு போறார்கள், அங்கன்னைக்கு இங்கனக்கு ஏமலாந்தி கொண்டு போறது. அதோட வந்து வாகனம் ஓட்டைக்கு என்ன செய்யறது, போனை வந்து கதைச்சு கொண்டு போயிடும், சிலர் போனை பார்த்து கொண்டு போயிடும், சிலர் ஸ்டாண்ட்ல போனை வச்சுட்டு பார்த்து கொண்டு வாகனங்களை வந்து ஓடுறது. அப்ப அப்படியான செயற்பாடு. சில ஹெட்போனை காதுக்க போட்டு கொண்டு போவைக்க பின்னுக்கு முன்னுக்கு வர்றாக்கள் வந்து எப்படி தெரியும், மெயின் வந்து மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே வந்து அக்குரேட்டா உங்களுக்கு வந்து சரியா இருக்கோ இல்லையோ அது பாக்குறதுக்காகத்தான் மெடிக்கல் டெஸ்ட். அப்ப இந்த காது செவி திறன் வந்து உங்களுக்கு சரியா இருக்குன்ற போது நீங்க அந்த ஹெட்போனை போடைக்கு என்ன நடக்குதுன்னா அந்த செவித்திறன் இல்லாம போகுது. அந்த நேரத்துல பாட்டு தானே கேக்குது. அப்ப வந்து கவன சிதறல் ஒரு விடயம் மேம்பட்டு ஒரு உயிர் மட்டுமில்ல, அது வந்து பல்வேறுபட்ட விடயங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது. என்னென்னு நான் சொல்லி கொண்டு வரேன். 2வது விடயம் வந்து மது போதையில வாகனத்தை செலுத்துறது. எனக்கு தெரிஞ்ச தம்பி ஒரு ஆளும் வந்து இப்ப கிட்டடியில் ஆக்சிடென்ட் பட்டிருக்கிறார். அவர்கிட்ட வந்து கதை கேட்க அவர் சொல்லி இருக்கக்கூடிய விடயம் என்னவா இருக்குதுன்னு சொன்னா, நான் பயந்துட்டேன், என்னை அடிக்க வாராங்களோன்னு தெரியாண்டு அப்படி வந்து பயந்துட்டேன். அப்படியே வேகமா வந்தாங்க, என்னத்தை சொல்றது, அப்படியே வந்து என்ன அப்படியே வேகமா வந்து இடிச்சு அதுக்கு பிறகு வந்து ஒரு பேர் ஆபத்து நீட்டா ஓடிக்கொண்டு வந்த அந்த தம்பியுமே வந்து அதுல தன் பல நாள் வேலைகளை வந்து இழந்து வீட்டுக்குள்ளே வந்து முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. என் வீட்டுக்குள்ள மட்டுமா கிடக்க போறேன், இனிமே வந்து அவருக்கு தேவையான செலவுகள் எல்லாம் பார்க்கணும். ஒரு அன்றாடம் வேலைக்கு போனாருன்னு சொன்னா அவருக்கு அதுல இருந்து ஒரு வருமானம் வரும். அப்ப அது இல்லாம போகுது. இன்னும் அவருக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் செலவுகள் எல்லாம் இப்ப யோசிச்சு பாருங்க. போதைய போட்டுட்டு தண்டை நிலை அறியாட்டி வீட்டுக்கு கிடவப்பா, நீ அழிஞ்சு போறேன்னா நீ அழிஞ்சு போ, வீட்டுக்கு கிட ஒன்றும் செய்யல, உன்னை திருத்தல. அது ஒரு கட்டம்டா, அது உன்னை திருத்துறதுக்கான வழி வகைகள் வந்து இருக்குது, அதுக்கு அடுத்த கட்டமா அதை பார்த்து கொண்டு போகலாம். இதுக்காக இன்னொரு ஆள் இந்த அப்படி வாழ்க்கையை வந்து சீரழிக்கிறீங்களே. இப்ப சொல்லிக்கொண்டுல இப்ப வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்க வந்து உயிர் போகுது. அந்த உயிர் வந்து ஒரு குடும்பத்தின மூத்த பிள்ளையாகவோ இல்லாட்டி ஒரு குடும்ப தலைவனாகவோ தலைவியாகவோ அந்த குடும்பத்தின நிர்வாகத்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய நபராகவோ இருந்தா அந்த குடும்பத்தின நிலைமையை யோசிச்சு பாருங்க. அந்த குடும்பம் வந்து நடுத்தெருவுக்கு தான் வரணும். ஏன் ஒருத்தர் வந்து வீதி விபத்துக்குள்ளாகி படுக்கையில இருக்கிறாருன்னு சொன்னா அவரை பாக்குறதுக்கு எவ்வளவு செலவு சொல்லுங்க. இந்த இப்ப இருக்கிற நடைமுறையில வந்து ஒரு ஆள் கூட வருமானம் ஈட்டாத ஒரு நபர் கூட இல்லைங்கண்ட எங்க யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஏதோ ஒரு பக்கத்துல வருமானம் ஈட்டி கொண்டு இருக்கணும். அப்ப அப்படி இருக்க ஒரு ஆள் படுத்தாலும் அவையில ஈட்டுற வருமானம் ஒரு பக்கம் இல்லாம போகுது. இன்னும் அவையில பாக்குறதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான செலவு. இன்னும் அவன் எதிர்காலத்தை பற்றி யோசிச்சு பார்ப்போம், எப்படி அதெல்லாம் நடக்குது சொல்லுங்க. அப்ப அப்படியான சீரழிவான விஷயங்கள் வந்து இந்த வீதி விபத்துக்களால நடக்கிறதுன்றதை வந்து கண்டிப்பா நாங்கள் யோசிச்சு அறிஞ்சு கொள்ளணும். 3வது விடயம் வந்து இந்த வீதி விபத்து நடக்கிறதுக்கு ஓட்டுநர்களோட சோர்வு முக்கியமா இருக்குது. ஓடைக்கு வந்து நானும் உண்மைக்குமே வந்து இன்னும் மோட்டார் வாகனம் வந்து வீதியில வந்து ஓட வெளுக்கிடையில அப்ப அப்படி இருக்க. ஆனா நாங்கள் வந்து சேர்ந்து போகைக்கோ இல்லாட்டி பாக்கைக்கோ வந்து எங்களுக்கு தெரியும் தானே. அப்ப வந்து நீண்ட தூரம் பயணம் செய்ய வந்து ஒரு அலுப்பு, அப்படியான அலுப்பு இருக்க வந்து கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு ஓடைக்கு அது ஒரு மாதிரி நல்லா. ஏன்னு சொன்னா வந்து எங்களை ஏத்தி கொண்டு போறார்கள், வாகனம் ஓடி கொண்டு போறாங்களே, சோர்வு வந்துட்டுன்னு சொன்னா உடனே ஒரு ஆளை வந்து மாத்தி விட்டுருவினோம். ஏனெண்டா அதுல இழக்கிற உயிரிழப்புகள் வந்து பாருங்க, பாதசாரிகள் இலக்கினம் பின்னுக்கு இருந்து போறார்கள், இலக்கினம் சைக்கிள் ஓடி கொண்டு போறாங்கல்ல, உயிரிழக்குது. அப்ப எல்லாமே வந்து ஒரு அநியாயமான ஒரு விடயமா தானே போகுது. உங்கள் ஒருத்தட்டு செயற்பாட்டால வந்து நிறைய ஒரு சமுதாயமே வந்து அங்க பாதிக்கப்படுது. அப்ப அதை வந்து நாங்கள் யோசிச்சு கொள்ளணும். அடுத்த மிகப்பெரிய காரணம் அதிவேகம். இப்ப இந்த ஃபாஸ்டா போறது, அந்த பெரிய சத்தங்கள் எல்லாத்தையுமே வந்து மோட்டார் சைக்கிள்ல உள்ளடத்துறது, அதெல்லாம் வந்து ஒரு ஃபேஷன், அதெல்லாம் ஒரு வயசு கோளாறு. அந்த கோளாறான விடயங்களால என்ன நடக்குதுன்னு சொன்னா வந்து
அக்கம் பக்கத்துல போற ஆட்களுக்கு வந்து ஆபத்து. அக்கம் பக்கத்துல போற ஆட்களுக்கு மட்டும் ஆபத்து இல்லை, அது செய்யக்கூடிய நபருக்குமே வந்து ஆபத்து இருக்குது. உண்மைக்குமே வந்து இந்த வீதி விபத்தை குறைக்க ஹெல்மெட்டை போடாம போயிடும், பக்கத்துல தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து தலைக்கவசத்தை போடாம போகைக்கு அது உள்ளேக்கு வந்து தலையில இடிபட்டு அது ஒரு பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வருது. தலைக்கவசம்ன்றது ஒரு பாதுகாப்பு தானே, அது வந்து இல்லாம போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீதி விபத்துக்களை குறைக்கிறதுக்காக அரசாங்கம் ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வரப்போது 24 புள்ளி ஓட்டுநர் முறைமை. இது என்ன நடக்கும் என்று சொன்னா வந்து உங்களுக்கு வந்து அதாவது வாகனம் ஓட்டக்கூடிய வாகனத்துக்கான லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து 24 புள்ளிகள் வந்து கொடுக்கப்படும். அவர் செய்கிற குற்றங்களுக்கு, இந்த வாகனம் சார்ந்த குற்றங்களுக்கு, வாகனம் ஓட்டிக்கொண்டு போகைக்கு நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு வந்து புள்ளிகள் குறைக்கப்படும். அந்த புள்ளிகள் குறைக்கப்பட்டு பூஜ்ஜியமாக்கப்படுற சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னா வந்து 1 வருட காலத்துக்கு அவருடைய வாகன ஓட்டுநர் உரிமை பத்திரம் வந்து ரத்து செய்யப்படும். 1 வருடத்துக்கு வந்து அதை அவர் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாக போகுது. இது வந்து 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு முன்னோடியா கொண்டு வந்து 2027ஆம் ஆண்டு முழுமையாகவே வந்து சட்ட ரீதியா அமுலாக்கப்பட இருக்கின்றது. இது வந்து அரசாங்கத்தின் அதிகாரபூர்வ அறிவிப்பு. இந்த அதிகாரபூர்வ அறிவிப்பின் பேர்ல வந்து எவ்வாறு இந்த புள்ளிகள் இழக்கப்பட போகுது, இதை பார்த்தாலுமே வந்து எங்கள சில பேர் திருந்தக்கூடிய மாதிரி இருக்கும். எவ்வாறு என்று சொன்னா மிக கடுமையான குற்றத்துக்கு 6லிருந்து 8 புள்ளிகள். இந்த மிக கடுமையான குற்றம் என்று சொல்லக்கூடிய குற்றங்கள் என்னவா இருக்குதுன்னு சொன்னா போதையில வாகனத்தை ஓடுறது, 2வது வந்து வேகத்துல வாகனத்தை ஓடுறது. இது செய்யக்கூடிய ஆட்கள் உண்மைக்குமே வந்து கண்டிப்பா இப்படி செய்ய இது ஒரு அற்ப சந்தோஷம். அற்ப சந்தோஷத்துல நிறைய பேற்ற உயிர், நிறைய பேற்ற வாழ்க்கை எல்லாம் பழுதாகுது. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மைக்குமே வந்து ஒருத்தர் ஓடிக்கொண்டு வரார் என்று சொல்லி அவர் சரியான முறையில வந்து வீதி முறையை கடைப்பிடிச்சு ஓடிக்கொண்டு வர எதிரில் வந்து போதையை போட்டுட்டோ இல்லாட்டி விவேகத்திலேயோ வரைக்கு ஒரு பயம் வரும், எங்களை அடிக்க போறானோ. உண்மைக்குமே வந்து அப்படியான ஒரு சூழ்நிலை தான் வந்து உருவாகும். அதுல வந்து கட்டஞ்சரி அப்படி போகக்கூடிய நிலைமை வந்து வரும். அப்ப இது வந்து ஒரு கடுமையான குற்றம். இந்த குற்றத்துக்கு வந்து 6லிருந்து 8 புள்ளிகள் வந்து குறைக்கப்படும். 2வது விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விபத்து நடந்துட்டுது, விபத்தை ஏற்படுத்தின நபர் என்ன செய்யறான்னு சொன்னா தன் வாகனத்தை எடுத்துக்கொண்டு நிக்காம ஓடுறார். அப்படியான நபருக்கு, தப்பியோடின நபருக்கு வந்து 10 புள்ளி கழிக்கப்படும். அதோட வந்து சாதாரண குற்றத்துக்கு வந்து 2லிருந்து 3 புள்ளிகள் வந்து குறைக்கப்படும். என்ன சாதாரண குற்றம் என்று சொன்னா வீதி சமிக்ஞைகளை வந்து முறையா கடைப்பிடிக்காம மீறுறது, அதோட வந்து வாகனம் ஓடைக்கு வந்து போன் பாவிக்கிறது, தொலைபேசி வந்து பாவிக்கிறது. அடுத்தது மஞ்சள் கோட்டை தாண்டி முன் செல்றது. நான் சொன்னேன் பாதசாரிகள் எத்தனை பேர் பாதசாரிகள் இறந்திருக்கணும் என்று சொன்னான்னு. அப்ப அவ்வளோ பாதசாரிகள் வந்து 486 பேர் 2026ஆம் ஆண்டு இந்த அரையாண்டு பகுதியில உயிர் விட்டிருக்கணும். இந்த மஞ்சள் கோட் லெவல் கடைக்கு வந்து அதிவேகமா வாராக்களோ இல்லாட்டி போதையில வாராக்களோ இல்லாட்டி வீதி நடைமுறைகளை பின்பற்றாம இருக்கிறார்களோ அந்த மஞ்சள் கோட்டை தாண்டி போகைக்கு எதிரில இருந்து ஒரு நடந்து வேக அது வந்து ஒரு வித விபத்தை உருவாக்கு. இதுவும் பாதசாரிகள் விபத்தை வந்து எதிர்கொள்றதுக்கு ஒரு காரணமா இருக்குது. அப்ப இது வந்து சாதாரண குற்றத்துக்குள்ள கொண்டு வரணும். இவைக்கு வந்து 2லிருந்து 3 புள்ளிகள் வந்து குறைக்கப்படும் என்ற ஒரு விடயத்தையுமே வந்து சொல்லியிருக்கணும். அதோடு வந்து மொபைல் போன் அவை வந்து வாகனம் ஓடைக்கு போன் பாவிச்சா கூட அவைக்கான தண்டனைகள் வந்து இருக்கு என்ற மாதிரியுமே வந்து சொல்லினோம். அப்ப இந்த எவ்வாறு இந்த விபத்துக்கள் நடக்குது, இந்த விபத்துக்களை வந்து தடுக்கிறதுக்கு வந்து அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய நடைமுறை எப்படி இருந்த எங்களுடைய யாழ்ப்பாணம் இப்ப எப்படி ஆகிட்டது, இந்த விடயங்களை பற்றி வந்து நான் பகிர்ந்திருக்கிறேன். உண்மைக்குமே வந்து மனம் இருந்தா மார்க்கம் இருக்கு. அப்ப நாங்கள் தான் அதுக்கான மார்க்கத்தை வந்து உருவாக்கி கொள்ளணும். எங்கண்ட தரப்பிலிருந்து எவ்வாறு விபத்துக்களை குறைக்கலாம். இப்ப வந்து அவசரமா பிள்ளைகளை ஏத்த போகணும்னு சொன்னா அதிவேகத்துல போக தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் முந்தி போனா அந்த பிள்ளைய வந்து நீட்டா ஏற்றி கொண்டு வரலாம். மறக்கப்படுற உண்மைக்குமே வந்து நான் ஒரு அம்மாவை கதைக்கிறத பார்த்தேன். அவ என்ன சொல்றான்னு சொன்னா வந்து தன் பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடம் விடணும், பள்ளிக்கூடம் விட்டு வீட்டை கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு திருப்பி வந்து டியூஷனுக்கு விடணும், டியூஷனால திருப்பி கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு திருப்பி வந்து ஸ்பெஷல் கிளாஸுக்கு விடணும், ஸ்பெஷல் கிளாஸால கொண்டு வந்து திருப்பி வந்து சாப்பாடு கொடுத்துட்டு நித்திரையாக்கணும்.
அப்ப இப்படியான செயற்பாடுகள் வந்து ஒரு பிள்ளைன்ற கல்வியோட தாய் படுற பாடு வந்து இருக்குது. அப்ப அந்த தாய்க்கு வந்து நடுவுல சமைக்கிற வேலை கூட இருக்குது. அப்ப அப்படி இருக்க வந்து என்ன செய்யற கஷ்டம்தான் என்று சொல்லி அவ வந்து கதைக்கிறான். அதனால நான் கொஞ்சம் வேகமாத்தான் வந்து வாகனத்தை செலுத்துறேன்னு ஒரு 5 நிமிஷம் முன்னுக்கு எப்படி நாங்கள் அதை வந்து இந்த செயற்பாட்டை வந்து கொஞ்சம் குறைக்கலாம் என்று சொல்லி அதுக்கான இதை வந்து உண்மைக்குமே நான் இதை சொல்றேன். என்னென்று சொன்னா வந்து எங்கண்ட அம்மா அப்படியான விடயம் வந்து செய்த வேண்டியா எல்லாருக்குமே வந்து தெரியும். எங்கண்ட அம்மாவுமே வந்து காலமா எங்களை விளக்கெடுத்து விட்டுட்டு வந்து தான் வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்து எங்களை சைக்கிள்ல வருவோம், எங்களை கூட்டி கொண்டு வர்றாங்க. அப்ப இப்ப இருக்கிறவங்களுக்கு மோட்டார் சைக்கிள் இருக்குது, அம்மாவுக்கு வந்து சைக்கிள். அப்ப அம்மா தன் சமையலோட சேர்த்து வேலையோட சேர்த்து எங்களை ஏற்றி இறக்குற வேலையுமே வந்து அம்மா செஞ்சவா. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கெல்லாம் அம்மா தான் டியூஷனுக்கெல்லாம் கூட்டி கொண்டு வந்து விடுவா. அதுக்கு பிறகு இடையில தான் ஹாஸ்டலுக்கு போனாங்க. அப்ப அந்த காலத்துல அம்மா எப்படி செய்வான்னு சொன்னா வந்து காலம் சமைக்கிற அடுப்புலயே வந்து அரிசியை போட்டுருவா. அப்ப அரிசி வந்து அவிஞ்சிடும். அரிசி அவிஞ்சோன்னம் வந்து எங்களை ஏற்றி கொண்டு அதாவது பள்ளிக்கூடம் வந்து கொண்டு விட்டுட்டு வந்து சின்ன சின்ன வேலையில செஞ்சுட்டு உடனே சந்தைக்கு ஓடி போய் மீனை வேண்டி கொண்டு வந்து மீனை வெட்டி கழுவி வச்சுட்டு 11 மணிக்கு வர பிள்ளையை ஏற்றி கொண்டு வந்து விட்டுட்டு திரும்ப மீனடா பண்ணி காய்ச்சிட்டு அடுத்த பிள்ளைய வந்து போய் ஏற்றுவா. அவ அப்படி வந்து அவ பிளான் பண்ணி செய்வா. அம்மாவுக்கு வந்து அப்பாவுமே சப்போர்ட்டா இருந்தவர். அப்ப குடும்பத்துல வந்து 2 பேருமே சப்போர்ட்டா இருக்க வீட்டு வேலையை சமாளிச்சு பிள்ளைகளோட படிப்பையுமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நடுவுல இந்த வேகமா ஓடுற அந்த வேகத்தையுமே வந்து குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து எங்களுக்கு ஒரு அனுபவ ரீதியா கிடைச்ச விடயம் என்ற நாடி வந்து அவங்களோட அதையுமே வந்து பகிர்ந்து கொள்றேன். யாழ்ப்பாணத்தை பற்றி சொல்லணுமெண்டா சொல்லிக்கொண்டே போகலாம் என்று சொல்லுவேன். அவ எப்படி இருந்த யாழ்ப்பாணம் இப்ப எங்களோட பிள்ளைகள் வந்து இவ்வாறான ஒரு சூழலை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். இப்பவுமே யாழ்ப்பாணம் நல்லா இருக்குது, நல்லா படிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கணும், நல்ல பண்பாளர்கள் இருக்கணும், இன்னும் நல்ல அறிவான ஞானிகள் எல்லாமே வந்து எங்களோட யாழ்ப்பாணத்துல இருக்கணும், சாதனைகள் புரியக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து இருந்து கொண்டுதான் இருக்கணும். இன்னும் அழிவுகளும் வந்து கூடுது. அப்ப இந்த அழிவுகள் நடக்கக்கூடிய வீதி விபத்துக்களால வந்து உயிரிழக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கலாம், யுவதிகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு சாதனை, ஏதோ ஒரு வரலாறு, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு விடயம் பதிக்க நினைக்கிற ஒரு நபராத்தான் வந்து இருக்கணும். ஏன்னா அப்படி இருக்கே நன்யமாவே இந்த உயிர் போவான். அந்த ஒரு இயக்கத்துல கதைக்கக்கூடிய கதைகள் தான் வந்து இவை. இன்னும் யாழ்ப்பாணம் தன்னில மாறல. யாழ்ப்பாணத்துல வந்து இன்னும் திறமையானவர்கள் எல்லாருமே வந்து இருக்கணும் தான். இவ்வாறான செயற்பாடுகளுமே வந்து இழுக்கு ஏற்படக்கூடிய வகையில நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன என்ற விடயத்தை தான் இதுல நான் சொல்லிக்கொள்றேன். அதோட வந்து ஒரு கவிதையுமே வந்து பகிர்ந்து கொள்ள போறேன். யாழ்ப்பாணம் என்றொன்னுமே எனக்கு வந்து இந்த தமிழ் என்ற ஒரு உணர்வு வந்துட்டுது. தமிழ்ல ஒரு சிறந்த ஒரு இலக்கியத்துல தமிழையும் தமிழின் வீரத்தையும் பெண்களினுடைய குணங்களையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 99 மலர்களோட ஒப்பிடுவார்கள். இயற்கையோட வந்து இணையக்கூடிய ஒரு இடமா வந்து இந்த தமிழையும் தமிழ் சார்ந்த விடயங்களையும் பெண்களையும் மனிதர்களையும் வந்து ஒப்பிட்டிருக்கிறார்கள். அந்த 99 மலர்கள்ல ஒரு சில மலர்களை வச்சு நான் இந்த கவிதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றேன். ஆம்பல் குணம் அனிச்ச மனம் குறிஞ்சி கொண்டு செங்கோடு வேரி பொங்க உந்தூள் உடனிருக்க எருவை தன்மையுடன் வேறலாக வேரூன்றிய நம் குலம் அன்று ஈங்கை கொண்டனர், இன்று இலவமாகினர். விஷமாகும் கரவீர வேகத்தை நெஞ்சில் ஏற்றி நிமிஷத்தில் அழியும் உயிரின் அவலத்தை என்ன சொல்வேன்? அவன் பால் கட்டுண்டு மயக்கத்தின் பிடியில் அழிந்து வரும் நம்மவர் உயிரை என்ன சொல்வேன்? பூவுலகில் நானும் ஒரு பாவையாயிருந்து யுத்தம் வென்ற எமது மண்ணில் விபத்தென்னும் கொடிய அரக்கனை வீழ்த்திடுவோம் வாரீர். அசோகத்தையும் அமைதியையும் கொண்டு தாமரையின் பேரறிவுடன் நாமினி விவேகத்துடன் வீதிகளில் பயணிப்போம் வாரீர் என் தோழர் தோழிகளே. இந்த கவிதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 99 மலர்கள்ல ஒரு சில மலர்களை எடுத்து இயற்கையோடு இணைந்து
இந்த கவிதை வந்து எழுதியிருக்கிறேன். உண்மைக்குமே வந்து இயற்கை உருவாக்கிய உடல் தான் இந்த உடல். இந்த உடலுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய மூளையும் மனமும் சொல்லக்கூடிய விடயத்தை வச்சுக்கொண்டு எங்களோட செயற்பாடு நகருது. அதிகரிச்ச ஆசை, அதோட வந்து விடாப்பிடியான ஒரு குணம், அதாவது என்ன சொல்றது, அடம் பிடிக்கிற ஒரு குணம். உண்மைக்குமே வந்து இது பெற்றோர்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரு விடயம். எப்படித்தான் பிள்ளை தலகீழா கிடந்து உருண்டு பிறண்டாலும் வந்து நீங்கள் விஷத்தை கொடுப்பீங்களோ? கொடுக்க மாட்டீங்க. எந்த பெற்றாரா இருந்தாலும் விஷத்தை கொண்டா அழுகிற ஒரு பிள்ளைக்கு வந்து விஷத்தை கொடுக்க மாட்டேங்க. அதால இந்த வாகன ஓட்டுநர் உரிமம் எடுக்கும் வரைக்கும் வாகனத்தை வந்து கையில கொடுக்காதீங்க. அது உங்கண்ட பிள்ளைக்கு மட்டுமில்ல, சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்பு. அந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு வெளியால போகைக்கு வந்து அது பெரிய ஒரு பேரிடரை வந்து உருவாக்குது. இதுவுமே வந்து ஒரு விபத்துக்கு ஒரு காரணமா இருக்குது. பக்கத்துல போகைக்க கூட தலைக்கவசத்தை அணிஞ்சிட மறக்காதேங்கோ. இன்னும் போதையிலையோ நிதானம் இல்லாமலோ வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளையும் மனசுல யோசிச்சு கொண்டோ இன்னும் மன துயரத்தோடையோ வாகனத்தை ஓடாதீங்க. வாகனம் ஓடைக்க தூய்மையான மனதோடையும் கனத்த மூளையோடையும் பயணிக்க வந்து அந்த வாகனம் வந்து சரியான முறையில் ஓடப்படும். கனத்த மூளை என்று நான் என்னத்து சொல்றேன்னு சொன்னா வந்து வாகனம் ஓடுறதுக்கான சரியான படிமுறையை மூளைக்கு எடுத்து வச்சு கொண்டு ஓடைக்க பக்கத்திலேயும் வந்து எங்களோட உறவுகள் தான் ஓடினோம், எங்களை விட அவையிலையும் நாங்கள் பாதுகாக்கணும். அப்படி ஒரு சிந்தனையோட வந்து வாகனம் ஓடைக்க விபத்துக்களை வந்து குறைச்சு கொள்ளலாம். இந்த விடயத்தை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறோம். நாளைய தினம் சந்திப்போம். நன்றி.